ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி ரேவதியை எப்படியாவது காப்பாத்தன்னு சொல்லிட்டு மாரியை கார்ல கூட்டிட்டு வராங்க. வரும்போதே நம்ம மாரிக்கு ஏதோ தப்பா தோணுது. உங்களோட ஒய்ஃப் ரேவதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால யாருமே அந்த ரூமுக்கு போக சொல்லாதுங்க அப்படின்னு நம்ம மாரி கார்த்திட்ட சொல்லிடுறாங்க. கார்த்திக்கும் ஒண்ணுமே புரியல. திடீர்னு எதுக்கு இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம மாரியும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெளிவா தெரியல, ஆனா யாரு மூலமாவோ உங்க ஒய்ஃபுக்கு ஆபத்து திருப்பி வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கார்த்தியை நம்ம சாமுண்டி வச்சுக்கிட்டே சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாயா அந்த ரேவதிய எப்படியாவது போட்டு தள்ளிடும்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டியூம் போட்டு வராங்க. அப்படியே ரேவதியோட ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணி அவங்க கழுத்தையும் நெரிக்க போறாங்க. இதெல்லாம் நம்ம ஈஸ்வரி தடுத்துருவாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கார்த்திட்ட ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்களும் ஃபோன் பண்ணி என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, பிளட் கொடுக்கறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னா அவங்க கண்டிஷன் இன்னும் கிரிட்டிக்கலா போயிட்டே இருக்கு, எப்பதான் இங்க வருவீங்கன்னு கேட்கவும் நம்ம கார்த்தியை நான் மாரியை கூட்டிட்டு வந்தாச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாரி மயில் வாகனம் கார்த்தி எல்லாரும் ஃபாஸ்டா கார்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி எப்படியாவது ரேவதியை காப்பாத்திடணும், ஏற்கனவே நமக்கு ரொம்பவே டைம் ஆயிட்டு, இனி நேரம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. மாரியும் கார்ல வந்துட்டு இருக்கும் போதே நம்ம கார்த்திட்டு சொல்றாங்க, எனக்கு ஏதோ தப்பா தோணுது, உங்க ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. மாரிக்க மனசுக்குள்ள அப்படியே நம்ம மாயா ரேவதியை கழுத்தை நைக்கிற மாதிரி அப்படிங்கிற சீன் எல்லாம் வந்துச்சு போகுது. அப்படியே நம்ம கார்த்திகிட்ட சொல்றாங்க. சந்திராவும் சிவனாண்டிகிட்ட வந்து மாரிய அந்த கார்த்திக் கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டு போயிட்டான், எங்களால் எதுவுமே பண்ண முடியலை, என்ன பண்ணுறது சந்திரா, கரெக்டான டைமில் பிளட் கிடச்சிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சந்திரா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னங்க உங்களால் ஒரு விஷயத்த கூட சரியாக பண்ண முடியாதா? அவளுக்கு கரெக்டான டைமில் பிளட் கிடைக்காதுன்னு நினச்சேன், நீங்கள் பண்ண வேலையை பார்த்தா அந்த ரேவதி பழச்சிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனாண்டி அங்கே உள்ள கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குது, அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கவும், சந்திராவும் பிளட் மட்டும் கரெக்டான டைம்ல கிடைச்சுன்னா கண்டிப்பா ரேவதியை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சிவனாண்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. காளியம்மா சிவனாண்டிட்ட வந்து, அது எப்படி மருமோனி நீ தப்பிக்க விட்ட, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா, அந்த கார்த்தி எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், இப்ப என்ன பண்றது, அந்த ரேவதி உயிரோடவே வரக்கூடாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாயா, என்ன இது, அவளுக்கு ஆயுசு கெட்டி போல, எவ்வளவு வாட்டி தான் நான் பிளான் பண்ண போறோமோ, கடைசி நேரத்துல இந்த ரேவதி இன்னும் உயிர் போகாமலா இருக்க, நான் கரெக்டா கேம் பண்ணி அவ ஹார்ட் பக்கமே சுட்டேன், அப்படி இருந்த பிறகு இவ்வளவு நேரம் ஆகியும் அவளோட உயிர் பிரியாம இருக்குதுன்னு சொல்லிட்டு மாயா நினைக்கிறாங்க. கண்டிப்பா அந்த ரேவதிக்கு ஆயுசு கெட்டிதான் போல, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்துட்டே இருந்தா சரியே வராது, எப்படியாவது அவளை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்புறாங்க மாயா. அவங்கள பார்த்த உடனே காளியம்மையும், எதுக்கும் ஜாக்கிரதையா இரு, ஏற்கனவே உன்ன அதிகாரிகள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அதனால அவங்க கண்ணுல படாம அங்க போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுன்னு சொல்றாங்க. மாயாவும் எப்படி இருந்தாலும் என்கிட்ட இருந்து மகேஷை பிரிச்சு அந்த ரேவதியை சும்மா விட போறதுல, அவ மட்டும் எப்படி அந்த கார்த்திக் கூட நிம்மதியா வாழ முடியும், கண்டிப்பா அவளோட சாவு என்னோட கையில தாங்கிற மாதிரி மாயா கிளம்புறாங்க. அதே சமயம் நம்ம சாமுண்டேஸ்வரி பாட்டி எல்லாருமே கடவுளை வேண்டிட்டே இருக்காங்க, எப்படியாவது ரேவதியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம ரோகிணி, என்னடா இன்னும் மயில் வாகனமோ, கார்த்தி அப்போவே போன மாதிரி இருந்தே இங்கே வர ரொம்ப டைம் ஆகுது, மாரியை கூட்டிட்டு வந்தாங்களா, பிளட் ஏதாவது சீக்கிரமா கிடைக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு மயில் வாகனத்துக்கு கால் பண்ணுவோம். அவங்களும் ரோகிணிட்ட, நீ எதுவுமே கவலைப்படாத, நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம், கரெக்டான டைம்ல ரேவதிக்கு பிளட் கிடைச்சிடும் சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம மாரிக்கும் ஏதோ ரேவதிக்கு துன்பம் வருதுன்னு தோணவும் நம்ம கார்த்திட்டு சொல்றாங்க. கார்த்தியா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில் வாகனமும் நம்ம மாறிக்கிட்ட வந்து, அப்படி என்னதான் பெரிய பிரச்சனை வரப்போகுது, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, அப்படி யார் மூலமா அவளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு மாறியும், இல்லை என்னால் எதுவுமே அதெல்லாம் சொல்ல முடியலை, ஆனால் ஏதோ ஒரு துன்பம் உங்கள் மனைவியை நெருங்கி வரப்போகுது, அங்கே உள்ளவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்க, அது மட்டும் இல்லாமல் யாரையுமே அவங்க ரூம் பக்கமாட்டு விட சொல்லாதுங்க அப்படின்னு நம்ம மாறி கார்த்திட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி, ராஜராஜன் எல்லாருமே டென்ஷனாக இருக்கும்போது ஒருத்தங்க வெள்ளைக்கோடு போட்டுட்டு மாஸ்க் போயிட்டு வராங்க. சுற்றி இருந்தவங்களுக்கும் இது டாக்டர் தான் நினச்சிடுறாங்க.
அவங்களும் ரேவதியை நான் செக் பண்ணணும், என்ன இன்னும் பிளட் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி இருக்கு. அது யாருமே சரியா கவனிக்கவும் இல்ல. ஏதோ அது டாக்டர் தான் நினைக்கிறாங்க. ரேவதியும் பார்த்த உடனே அந்த மாயா வந்து, "இவ்வளோ தைரியம் இருக்கணும், இவ்வளோ சுட்ட பிறகும் நீ என்ன உயிர் போகாம இருக்க. உனக்கு ஆயுசு கெட்டிதான். எத்தனை வாட்டி நான் ஏம் பண்ணேன், 2 வாட்டி ஏம் பண்ண பிறகும் நீ இப்படி ஆயிட்டியா? இனிமே நான் உன்னை சும்மா விட்டேன்னா அதுக்கப்புறமா நீ என் கார்த்தியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துடுவீங்க. என்னை மட்டும் என்னோட மகேஷ்கிட்டேருந்து பிரிச்சிங்கல்ல, கண்டிப்பாக உங்களையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ரேவதியோட ஆக்சிஜன் மாஸ்க் எடுக்க போகிறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது வெளியில் உள்ளவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் கரெக்டான டைமுக்கு ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படி யோசிக்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தியும் மாறி சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. ரேவதி நல்லபடியாக கவனிச்சிருங்க, யாராவது சந்தேகம் படும்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பக்கத்தில் விடவே செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஏதோ வெள்ளைக்கோட்டு போட்டவங்க தான் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் பரமேஸ்வரி எல்லாரும் வெளியில் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சாமுண்டீஸ்வரியா ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. சிவனாண்டிய சந்திரா கிட்ட ரேவதியோட நிலைமை எப்படி இருக்கு, இங்க இருந்து மாயா அங்கதான் வந்திருக்கா, கண்டிப்பா அந்த மாயா ரேவதிய உயிரோட இருக்க விட மாட்டா, ஏதாவது பண்ணி அவளை கொலை செய்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சந்திராவும், என்னங்க சொல்றீங்க, மாயா இங்கேயா வந்திருக்கா, அப்ப கண்டிப்பா ரேவதியோட ஆயில் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்காவும் பக்கத்துல இல்ல, அந்த சமயம் பார்த்து கரெக்டா மாயா கச்சிதமா எல்லா வேலையும் முடிச்சிருவா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நினைக்கிறாங்க. இந்த சாமுண்டீஸ்வரி அக்காவும் அனாதை ஆயிடுவா, அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும் அப்படின்னு சந்திரா ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி மயில்வானமும் மாரியோட ஃபாஸ்டா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வழியா அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னொரு சைடு மாயாவும் அந்த ரேவதியை எப்படியாவது போட்டு தரலன்னு சொல்லிட்டு கழுத்து பக்கம் கையை வைக்க போறாங்க. இதெல்லாம் டக்குன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி பக்கத்துல இருந்து பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாகி மாயாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பிடிக்க போறாங்க. மாயாவா பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஏற்கனவே ரேவதியை நீ தானே சுட்ட, அதுக்கப்புறம் போதாதுன்னு சொல்லிட்டு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்க அவளை கொல்லணும்னு பாக்குறியா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கெல்லாம், உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், நீ எல்லாம் உருப்படவே மாட்டேங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சரியா மாயாவை பிடிக்கிறாங்க. அதுக்குள்ள மாயா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. நம்ம ராஜராஜனும் எப்படியாவது இந்த மாயாவை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டியை இந்த மாயாவுக்கு என்னதான் வேணும், என்னோட பேத்தியை சும்மாவே இருக்க விட மாட்டாளா, சின்ன வயசுல என்னோட பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு, எல்லாத்துக்கு காரணம் இந்த மாயா தான், இந்த மாயோட வாழ்க்கையெல்லாம் நல்லபடியா இருக்கவே செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே மாயா எஸ்கேப் ஆகும்போது கார்த்திகை மயில்வாகனமும் கரெக்டாட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்படியே மாயாவை பிடிக்க போற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல மயில் வாகனமும் நம்ம கார்த்தியும் எப்படியாவது மாரியை கரெக்டான டைம்ல ரேவதிக்கு பிளட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாரியை கூட்டிட்டு வராங்க. கரெக்டா நம்ம ராஜராஜனுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாச்சு, எப்படியோ நம்ம ரேவதிக்கு பிளட் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இருக்கவும் மாரியை பார்த்த உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டியை ரொம்ப நன்றிமா, என்னோட பேத்திக்காக நீ இங்க வந்ததுக்குன்னு சொல்றாங்க. உடனே அங்க உள்ளவங்களும் ஏன் இவ்வளவு நேரம் ஆயிட்டு, அவசரம் புரியலையா உங்களுக்கு எல்லாம், ஏற்கனவே ரேவதி பயங்கர கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கா, சீக்கிரமா அவளுக்கு பிளட் தேவைப்படும் சொல்லிட்டு நம்ம மாரிக்கிட்ட இருந்து பிளட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரமேஸ்வரி பாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாவது ரேவதியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரேவதிக்காக பிளட் கொடுத்த மாரியை பார்த்து எல்லாருமே நன்றி சொல்றாங்க. அப்படியே நம்ம கார்த்தியை நன்றி சொல்றாங்க. அந்த சீன் எல்லாம் செம்ம எமோஷனலாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம்.